கர்நாடக மாநிலத்தில் இன்று இரண்டாம் கட்டமாக 14 தொகுதிகளில் தேர்தலானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பெங்களூரு தெற்கு பாஜக வேட்பாளர் தேஜஸ்வி சூர்யா மீது தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். தன்னோட எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள வீடியோவால் தற்பொழுது தேஜஸ்வி சூர்யா அவர்கள் மீது தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்திருக்கிறதுன்னு பார்க்குறோம். அந்த வீடியோவில் அப்படி தேஜஸ்வி சூர்யா என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருந்தார், இப்போ தேர்தல் ஆணையத்துடைய இந்த வழக்கு பதிவில் என்னென்ன விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, விரிவாக பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக இன்று வாக்குப்பதிவு என்றால் அதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பே பகிரங்க பிரச்சாரம் என்பது முடிந்துவிடும். அதன்படி கடந்த 24ஆம் தேதி மாலை 6 மணியுடன் பகிரங்க பிரச்சாரம் முடிவடைந்து விட்டது. அதன் பின்னர் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்யலாமே தவிர சமூக வலைதளங்களிலோ அல்லது மேடைகளிலோ பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பதுதான் தேர்தல் நடத்தும் ஒரு விதிமுறை. ஆனால் தேஜஸ்வி சூர்யா நேற்று தனது சமூக வலைதளமான எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருந்தார். அந்த பதிவில் பெங்களூரு தெற்கு தொகுதியில் 80% பாஜகவினர் இருக்கிறார்கள், 20% தான் காங்கிரஸ் கட்சியினர் இருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியினர் 80% பேர் வந்து வாக்களிக்கிறார்கள். ஆனால் பாஜகவை சேர்ந்தவர்களோ 20% பேர் தான் வாக்களித்தார்கள். எனவே இன்று நடைபெறும் அந்த வாக்குப்பதிவில் 80% பாஜகவினர் வந்து வாக்களிக்க வேண்டும் என்று பேசியிருந்தார். அந்த வீடியோவால் தான் தற்போது அவருக்கு சிக்கல் உருவாகி இருக்கிறது. ஏனென்றால் வாக்காளர்களுக்கு அழுத்தம் கொடுக்க கூடாது என்பதுதான் தேர்தல் நடத்தை விதிமுறை. அதை தேஜஸ்வி சூர்யா மீறி இருக்கிறார். சமூக வலைதள பக்கத்தில் பிரச்சாரம் செய்யும் விதமாக வாக்காளர்களை உந்தும் விதமாக பதிவை இட்டுள்ளார் என்பதுதான் தற்போது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க காரணமாக இருந்திருக்கிறது. 123 உட்பிரிவு 3 கீழ் தற்போது ஜெயநகர் காவல் நிலையத்தில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் தேஜஸ்வி சூர்யாவுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. நன்றி பாரதிராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.